கவிஞர் கண்ணதாசன் கவலையில்லாத மனிதன் படத்தை சந்திரபாபுவை வைத்து எடுத்தார். அதில் எம்.ஆர். ராதாவும் பாலையாவும் நடித்திருந்தனர். இருவரும் சரியான நேரத்திற்கு படப்பிடிப்பிற்கு வந்து விடுவார்கள். சந்திரபாபு மட்டும் லேட்டாக வருவார். ஒரு நாள் ராதாவும் பாலையாவும் கவிஞர் கண்ணதாசனிடம் இந்த விஷயத்தை சொல்லி வருத்தப்பட, அடுத்த நாள் கவிஞர் சந்திரபாபுவை தானே அழைத்து வர அவர் வீட்டிற்கு சென்றார். வேலையால் சந்திரபாபுவை எழுப்பி விஷயத்தை சொல்ல, இதோ வந்து விடுகிறேன் என்று மறுபடியும் தூங்கிவிட்டார். கண்ணதாசனுக்கு காபி கொடுத்து உபசரிக்க அவர் காபி குடித்துவிட்டு காலையில் நேரத்தில் எழுந்ததால் அங்கிருந்த சோபாவில் படுத்து உறங்கிவிட்டார். நேரம் கழிந்து சந்திரபாபு ரெடியாகி வந்து பார்க்க கண்ணதாசன் சோபாவில் உறங்கிக் கொண்டிருந்தார். சத்தம் செய்யாமல் வெளியே வந்து காரை எடுத்துக்கொண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்தார். கண்ணதாசன் சந்திரபாபு போய்விட்டதை அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தார். அங்கே சந்திரபாபு ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு போய் பார்த்தால் எம்.ஆர். ராதாவும் பாலையாவும் கிளம்பி போயிருந்தனர். அன்று ஷூட்டிங் கேன்சல் ஆனது. அடுத்த நாளிலிருந்து சந்திரபாபு சரியான நேரத்தில் வர ஷூட்டிங் நடந்தது. இப்படி சில நேரங்களில் படத்தில் வரும் காட்சிகளை விட நிஜத்தில் சினிமா கலைஞர்கள் நடந்து கொள்வது